2040க்கு பிறகு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் ஆரம்பிக்கும். அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, மருத்துவமனை கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. எல்லாருமே அப்போ அவங்கவுங்களாவே மருத்துவர்களாக மாறிக்கணும். இப்போ நம்ம ஏன் கண்ட மேனிக்கு கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுட்டு நோயை வரவழைச்சிக்கிறோம் அப்படின்னா, டாக்டர் பார்த்துப்பார், ஒரு ஊசியை போட்டு சரி பண்ணிடுவார். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. நீ சந்தோஷமாக இரு. டாக்டர்கள் நமக்கு கொடுக்குற நம்பிக்கை அதுதான். நீங்கள் குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க, எவ்வளோ சுகர் இருந்தாலும் நீங்கள் குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், உங்களுக்கு சுகர் ஏறாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இப்போ விளம்பரம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கள. இதுதான் மருத்துவர்கள் ஆரம்ப காலங்கள்லேருந்து நமக்கு சொல்லிட்டு வர மறைமுகமான செய்தி இதுதான். நீங்கள் நோய்களை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் நோய்களை தாராளமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள், நாங்கள் இருக்கிறோம் உங்களை பாதுகாக்க, நீங்கள் எங்ககிட்ட வாங்கின உங்கள் பிரச்சனைன்னா நாங்கள் சரி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மருத்துவர்களை அப்படி தான் மக்கள் புரிஞ்சு வச்சுட்ருக்காங்க. அதனால தான் மருத்துவர்கள் மீது நம்பிக்கை வச்சு தான் நிறைய மக்கள் நோய்களை வரவழைச்சிக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி மருத்துவர்கள் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விபத்து ஏன் வேகமாக போகிறாங்க, இவ்வளோ விபத்துகள் ஏன் நடக்குது, மருத்துவர்கள் சரி பண்ணிடுவாங்கப்பா. என்ன ஆக்சிடெண்ட் ஆனதா என்ன, எவ்வளோ விஷயம் எதாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க, சூப்பராக ரெடி பண்ணி திரும்பவும் ரெடி பண்ணிவிடுவாங்க. என்ன நடந்தாலும் சரி, உடம்புல எவ்வளோ சேதாரம் நடந்தாலும் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒட்ட வச்சு சூப்பராக தையல் போட்டு திரும்ப ரெடி பண்ணிவிடுவாங்க. போல்ட்டு எலும்பு உறிஞ்சிச்சா உள்ளே போல்ட்டு போட்டு கனெக்ட் பண்ணி அந்த வாசர் போட்டு டைட் பண்ணி திரும்ப செட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த விபத்துகள்லாம் ஏன் மக்கள் துணிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னா அதான் காரணம். மறைமுகமாக மருத்துவ உலகம் என்பது மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அப்போ இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மருத்துவமனையெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பல் மருத்துவமனை கிடையாது, எந்த ஒரு மருத்துவமனையுமே அங்கே கிடையாது. அப்படின்னா மருத்துவர்களே கிடையாது. அப்படின்னா நீங்கள் கஷ்டமான சிகிச்சை எதையுமே நீங்கள் அங்கே எடுத்துக்கவே முடியாது. அப்படின்னா உங்களுக்கு சிறந்த வழி என்னென்னா வருமுன் காப்போம் தான். ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் தடுத்துடணும், அதுதான் உங்களுக்கு சிறந்த மருத்துவம். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா பற்களெல்லாம் ஆரோக்கியமாக பார்த்துப்பாங்க. ஏன்னா ஒரு பல்லில் பிரச்சனைன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சொத்தம் வந்துருச்சுன்னா ரூட் கனால்னு வேர் சிகிச்சை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சிகிச்சை பண்ணால் தான் அந்த பல்லுக்கான சிகிச்சை செய்ய முடியும். அது ஒரு தடுப்பு ஒரு மரத்து போகிற ஊசியை போட்டு அந்த பல்லுக்கு சிகிச்சை செஞ்சு அவங்க அந்த சொத்த பல்லை காப்பாற்றுறாங்க. அல்லது அந்த சொத்த பல்னால் தொடர்ந்து பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்காங்க. இல்லைனா ஒரு சொத்த பல் வந்துருச்சுன்னா என்னாகும் அப்படின்னா நீங்கள் அது ரொம்பவும் உங்களை பாதிக்கும். நீங்கள் மருத்துவமனையே இல்லை, பல் மருத்துவமனையே இல்லை, அந்த நேரத்தில் உங்களுக்கு சொத்தப்பல் வந்துருச்சுன்னா அந்த சொத்தப்பல் முழுமையாக சொத்தையால் அரிக்கப்பட்டு கிருமிகளால் அரிக்கப்பட்டு காணாமல் போகிற வரைக்கும் நீங்கள் அந்த மரண வேதனையை அனுபவிப்பீங்க. சொத்தப்பல்லுங்கிறது அது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் பல் மருத்துவமனையே கிடையாது, நீங்கள் உங்களுக்கு சொத்தப்பல் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சொத்தப்பல் அது அரிக்கும், அது வேறு அரிக்கும், பயங்கரமாக வெண்ணுன்னு வலிக்கும். தானாக அந்த சொத்த கிருமிகள் தானாக அந்த பல்லு முழுக்க அரித்து சாப்பிட்டு முடித்து அந்த பல்லை காலி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாமோ வந்துடும், காய்ச்சல் வந்துடும், ஜன்னி வந்துடும், என்னென்னமோ வந்துடும். அப்போ இந்த பயம் இருக்குல்ல, இப்போ மருத்துவமனை இல்லைன்னா இப்படி ஒரு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், பற்களை பாதுகாத்துக்கணும், வருமுன்னே பாதுகாத்துக்கணும். இல்லை வந்த பிறகு கூட இயற்கையான மூலிகைகள்லேருந்து அவங்க ஏதாவது ஒரு தீர்வை பார்த்துப்பாங்க. அதில் வருமுன்னே பார்க்குறது தான். வந்த பிறகுனா நீங்கள் இயற்கையான மூலிகைகளை வச்சு வந்த பிறகுலாம் தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாத்துக்கும் சாத்தியமாகாது. நிறைய சொல்லுவாங்க அதை சாப்பிட்டா சரியாயிடும். இருந்தாலும் அப்படி ஒரு நம்பிக்கையே தேவையில்லை. அதனால் வருமுன் பாதுகாக்கிறது தான் நல்லது. வருமுன்னே அந்த சொத்தப்பல் வர்றதுக்கு முன்னே பாதுகாத்துக்கணும். அதற்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா, முன்கூட்டியே பல் விளக்கும் போது வேப்பங்குச்சி அந்த மாதிரி கசப்பான பொருட்கள் வாயில் போட்டு கிருமிகளை சாகடிக்கிறது, வாய்ப்பகுதியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, காலை மாலை அல்லது எப்போல்லாம் வாய்ப்பகுதியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு. ஆக அந்த உணவு முறை, அவங்களுடைய உணவு முறை அப்படி தான் இருக்கும். உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, உப்பே அவங்களுக்கு கிடைக்காது, நெருப்பே அவங்களுக்கு கிடைக்காது, சமைச்ச உணவுகளே அவங்க சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும். அப்போ பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது பச்சை காய்கறிகள், கிழங்குகள், கடலைகள், அப்புறம் பருப்பு வகைகள், இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது அதை பச்சையாக சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி பற்கள் சொத்தை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அவங்க இந்த மாதிரி வேப்பங்கொழுந்து, இந்த மாதிரி கசப்பான அதையும் எடுத்துப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பற்களில் சொத்தை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக வருமுன் காப்பது தான் அவங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை.
வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பாதுகாத்துக்கணும். இத்தனைக்கும் அவங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க, எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் போவாங்க, உழைப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. அப்போ உறவுமுறை தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. உறவுமுறை, அன்பு, பாசம், அதுதான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கான நம்பிக்கைங்கிறது என்னென்னாக்கா, எதுக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அன்பு, பாசம், காதல், காமம், அப்புறம் வந்து குடும்பம், இதுதான் அவங்களுக்கு நம்பிக்கை. இன்றைக்கி நம்ம வந்து இயந்திர அறிவியல் வாழ்வதற்கு நமக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்மக்கிட்ட வீடு இருக்குது, டிவி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, ஜாலியாக படம் பார்க்கலாம், பணம் இருக்குது, இதுதான் நம்பிக்கை. மனுஷங்க இருக்காங்க அப்படின்ட்டுலாம் வந்து நமக்கு அன்பு, பாசம், இது மேலே நம்பிக்கை வச்சுலாம் இயந்திர அறிவியல் உலகில் வாழலை நம்ம. ஆனால் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம் தான் நமது வாழ்வதற்கான நம்பிக்கை. உறவுமுறை தான் நமது வாழ்வதற்கான, நாம் வாழ்வதற்கான நம்பிக்கையே உறவுமுறை தான். ஏன்னா அவங்க குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எது நம்பிக்கை தரக்கூடிய விஷயம்? நாம் வாழ்வதற்கான நம்பிக்கை அவர்களுக்கு எது தரும் அப்படின்னா, அன்பு, பாசம், உறவுமுறை, காதல், காமம், குடும்பம், விளையாட்டு, ஆடல், பாடல், இதுதான் அவர்கள். அப்புறம் வந்து ஒரு மரியாதை. ஒரு ஊர் தலைவியாக சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த சுழற்சி முறையில் ஊர் தலைவர்களாகவும் காவலர்களாகவும் ஆண்கள் பெண்களும் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு கிடைக்கிற அந்த மரியாதை, புகழ். அப்படின்னா இப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கான நம்பிக்கையே வந்து அன்பு, பாசம் தான். காதல், அன்பு, பாசம்னா நீங்கள் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் காதல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பற்களெல்லாம் தூய்மையாக வச்சுருக்கணும். தூய்மையாக வச்சுருந்தா தான் நீங்கள் காதல் பண்ண முடியும், முத்தம் கொடுத்துக்க முடியும். நோயே இருக்கக்கூடாது, அப்போ தான் நீங்கள் வந்து அடிக்கடி முத்தம் கொடுத்துக்க முடியும். நோயாளிகிட்ட போய் முத்தம் கொடுக்க முடியுமா? இன்றைக்கி வந்து இயந்திர அறிவியல் உலகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, பெரிய பெரிய கட்டிடங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் வந்து சொத்தப்பல் இல்லாமல் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க கணக்கெடுத்து பார்த்தா சொத்தப்பல் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்ககிட்ட போய் எப்படி முத்தம் கொடுக்க முடியும்? அப்போ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் முத்தம் கொடுக்குறதே நிறுத்திடுவாங்க. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்குது, ஏதாவது சுவாச கோளாறு இருக்குது, வேறு ஏதாவது ஒரு நோய் இருக்குது. நோயாளிகள்கிட்ட போய் முத்தம் கொடுக்க முடியுமா? முத்தம் கொடுத்தா அன்பு பரிமாறப்படாது, அந்த நோய் தான் பரிமாறப்படும். நோய்கள் வந்து தொற்றிவிடும். ஆக வந்து இன்றைக்கி வந்து இந்த உலகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இங்கே அன்பு என்பது இல்லை. அன்பு செலுத்துவதற்கு தகுதியற்றவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். மனிதர்கள் அனைவரும் அன்பு செலுத்துவதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். அன்பு செலுத்துவதற்கு உங்களுக்கு என்ன தேவை? உடம்பு ஆரோக்கியம் தேவை. நோயாளிகளால் அன்பு செலுத்த முடியாது. நோயாளிகள் என்பது தீண்டத்தகாதவர்கள் ஆகிவிடுவார்கள். அதனால் வந்து என்னடா நோயாளிகள் பற்றி இப்படி ஒரு கடுமையான விமர்சனம் அப்படின்னு வைக்காதீங்க. அதனால தான் நோயை பார்த்தாலே பயப்படுவாங்க. நோய் வந்துச்சுனாலே நோயாளிகளே தங்களை யாரும் தொடக்கூடாது, நெருங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. தனிமையை விரும்புவாங்க. நோயாளிகளே தனிமையை விரும்புவாங்க. அவங்களால மற்றவங்களில் அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா நோயினால் அவங்க எப்போதும் வலியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ஒரு வலியை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்தலாம் முடியாது. பரிதாபத்துக்குரியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஆனால் இந்த உலகம் வந்து நோய்களால் சூழ்ந்திருக்கு. அப்படிங்கிறனால அன்பு செலுத்துவதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அதனால தான் தனிமைப்படுத்திக்கிறாங்க. அப்போ கண்ட உணவுகளை சாப்பிட்டு சொத்தப்பல், வாய் வந்து ஆரோக்கியமாக இல்லை, வாய்ப்பகுதி ஆரோக்கியமாக இல்லை. வாய்ப்பகுதியை தூய்மை செய்வதற்கு தான் பேஸ்ட்டு தேவைப்படுது. ஆரோக்கியமற்ற வாய்ப்பகுதியை தூய்மை செய்வதற்கு தான் நமக்கு பேஸ்ட்டு, கோல்கேட்டு, இந்த மாதிரியான பேஸ்ட்டு நமக்கு அதனால தான் தேவைப்படுது. நம்ம உணவு முறை அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால் வந்து இந்த வாயை தூய்மை செய்கிறதுக்கு வேப்பங்குச்சி பத்தாது, வேப்பங்குச்சியோ ஆலங்குச்சியோ பத்தாது. வாய், நாக்கு எல்லாத்தையும் தூய்மை செய்யணும். அதுக்கு வந்து சரியான ஒரு இது தேவை. அதுதான் இந்த கோல்கேட்டு, இந்த மாதிரி. இப்போ ஆடைகளை தூய்மை செய்கிறதுக்கு இயற்கையான பொருட்களை வச்சு தூய்மை செய்ய முடியுமா? முடியாது. அதனால தான் சோப்பு தேவை. ஆடைகளில் உள்ள அழுக்க போக்குன்னு சோப்பு தேவை. அது மாதிரி தான் வந்து வாய்ப்பகுதியில் உள்ள வாய்ப்பகுதியை தூய்மையாக வச்சுருக்கணும்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நமக்கு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு தேவை. அது வந்து அப்படி இருந்தும் சொத்தப்பல் வருது பாருங்கள். ஏன்னா இரவு நேரத்தில் தூய்மை செய்ய மாட்டேங்கிறாங்க. பல்லை வந்து இரவு நேரத்தில் தான் தூய்மை செய்யணும் முக்கியமாக. அப்போ தூய்மை செஞ்சால் தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு 8 மணி நேரம் தூங்குகிறோம். அப்புறம் நைட்டு நீங்கள் படுக்கும்போது ஒரு 10 மணிக்கு பல் விளக்கிட்டு படுக்கிறீங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பல் விளக்கிட்டு பல்லை நல்லா தூய்மை செய்துட்டு அப்புறமா தான் படுக்கிறீங்க. அப்படின்னா தூங்குகிற நேரம் உங்கள் வாய்ப்பகுதி ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்படி பல் விளக்காமல் படுத்திங்கன்னா உள்ள நோய் கிருமிகள்லாம் என்ன பண்ணும்? ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். இவர் நல்லா தூங்குறாரு, நம்ம வேலையை பார்ப்போம், சுதந்திரமாக தொந்தரவே பண்ண மாட்டார். இவர் முழிச்சிருக்கும்போது தான் அப்பப்போ எதாவது பேசிகிட்டு இருப்பார், வாயை திறந்துகிட்டு இருப்பார், ஏதாவது தண்ணி குடிச்சிட்ருப்பார், டீ குடிச்சிட்ருப்பார், சூடாக டீ குடிப்பார். நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸு, அந்த கிருமிகள்லாம் பேசிக்கும். அதனால் இவர் இப்போ தூங்குறாரு, ரொம்ப நல்லா வசதியாக போச்சு, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருமிகள் வேலையை ஆரம்பிச்சிடும். பல்லை வந்து சிதைக்க ஆரம்பிச்சிடும். அதோட உணவை சாப்பிட ஆரம்பிச்சிடும். கிருமிகளுக்கு பல்லு தான் உணவு.
அதனால் வந்து அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தூங்கும்போது பல்லை விளக்கிடணும். நல்லா விளக்கிட்டு நல்லா ஏதாவது கசப்பான வேப்பம்பொடி அந்த மாதிரி வச்சு பல்லை விளக்கிட்டு நல்லா ஈர்களெல்லாம் தேய்ச்சி கொடுத்துட்டு நல்லா திரிபலாதி சூரணம் அதெல்லாம் போட்டு வாயை வச்சு நல்லா கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பேஸ்ட் வச்சு கொஞ்சமாக பேஸ்ட் வச்சுட்டு பல் விளக்கிட்டு சுத்தமாக படுக்க போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, கிருமிகள் அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ பல்லை வந்து சிதைக்கிற பல்லை வந்து சாப்பிடுகிற பற்களை உணவாக சாப்பிடுகிற அந்த கிருமிகள் அங்கே இருக்காது. நம்ம நிம்மதியாக தூங்கலாம், பற்களும் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பல் விளக்காமல் நைட்டு படுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, பற்கள் பரிதாபத்துக்கு ஐயோ இந்த மாதிரி தூங்குறானே, நம்மளை எல்லாம் சாப்பிட போதே கிருமியெல்லாம், இந்த மாதிரி நல்ல பகல் வேளையில் நல்லா சாப்பிட்டுவிட்டு இப்படி தூங்குறான் நைட்டு பல் விளக்காமல், இப்போ நாம் தான் வந்து நம்மளை எல்லாத்தையும் சாப்பிட போகுது, கிருமிகள்லாம் அங்கே பாரு எப்போன்னு காத்திருக்குது, அது வந்து நம்மளை சாப்பிட போகுதுன்னு சொல்லிட்டு நைட்டு வேலையை ஆரம்பிச்சிடும். ஆக நிறைய சொத்த பல் வர்றதுக்கு காரணமே நைட்டு பல் விளக்காதனால தான் காரணம். நைட்டு மட்டும் பல்லை விளக்கிட்டு படுத்துட்டிங்கன்னா சொத்த பல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக அந்த மாதிரி வருமுன் காக்கணும். வருமுன் காக்கிற வழக்கம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுடைய உணவு முறையே நல்ல உணவு முறை. பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள், கீரை, பசிக்காக அவங்க என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க. அதாவது என்ன வேணாலும்னா இலைதலைகளை கூட சாப்பிடுவாங்க. இலைதலைகள் அதெல்லாம் சாப்பிட்டாகணும் பசி. ஏன்னா ஒரு ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு தினந்தோறும் ஒரு ஊரில் 4800 பேர் இருக்காங்க அப்படின்னா 4800 பேருக்கும் அந்த ஊரில் தினமும் உணவு உற்பத்தி செய்யப்பட வேண்டும், உணவு தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நீங்கள் ஊராக அலையவும் முடியாது உணவுக்காக. இருக்கிற இடத்துல நீங்கள் நிலையாக இருந்து உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் உற்பத்தி செஞ்சாகணும். அது எவ்வளோ பெரிய போராட்டம் பாருங்கள். தினமும் நீங்கள் உங்களுக்கு வந்து 4800 பேருக்கு ஒரு ஊரில் உற்பத்தி செய்ய முடியுமா உணவை? அப்புறம் ஆடு மாடுகளுக்கு வேறு உணவு கொடுக்கணும். அதாவது புல் சாப்பிடுது, அது மனிதர்கள் உணவு வேறு, அதோட உணவு கொஞ்சம் வேறையாக இருக்குது. அதுக்கு வந்து புல் தேவைப்படுது, அது நமக்கு போட்டி கிடையாது. அதனால் சரி கொஞ்சம் போட்டி இல்லை அப்படிங்கும்போது அவைகள் புல் சாப்பிடுது, நாம் வந்து வேறு உணவு சாப்பிட்றோம். இப்படி வந்து உணவு தேவை என்பது அப்போ என்ன ஆகுதுன்னா வயிற்றை நிரப்புறதுக்காக நம்ம வந்து இலைத்தழைகளை கூட சாப்பிட வேண்டியிருக்கு, டெய்லி கீரைகளை சாப்பிட வேண்டியிருக்கு. கருவேப்பிலையை கொஞ்சம் அள்ளி வாயில் போட்டுக்கோ, அப்புறம் துளசியை கொஞ்சம் அள்ளி வாயில் போட்டுக்கோ, அப்புறம் வந்து புதினாவை கொஞ்சம் கிள்ளி வாயில் போட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சமாச்சும் அதன் மூலம் வயிறு நிரம்புதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிடுவாங்க. மணத்தக்காளி கீரை கொஞ்சம் வாயில் அள்ளி போட்டு, இந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. அந்த கரிசலாங்கண்ணி அந்த கீரை கொஞ்சம் கிள்ளுமா ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டுப்பாங்க. ஏன் சாப்பிட்றீங்க அதை? அது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதில் மருத்துவத்தன்மை இருக்கா? அது சாப்பிட்டா நல்லது, அது வந்து அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அதை சாப்பிட்லான்னு தான் சாப்பிடுவாங்க, வயிற்று நிரப்புறதுக்காக சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் மருத்துவ குணம் இருக்குது, அது வந்து நமக்கு கேடு செய்யாது, அது மட்டும் அவங்களுக்கு தெரியும். அதில் இன்ன சத்து இருக்குது அந்த சத்து இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி கூட அதிகமாக தேவையில்லை. ஆனால் இதை சாப்பிட்லாம், கரிசலாங்கண்ணியே சாப்பிட்லாம்ப்பா, அதனால எதுவும் ஆகாது. கீழா நெல்லியே சாப்பிட்லாம்ப்பா, அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, சாப்பிட்லாம். அதனால் கொஞ்சம் வயிறு நிறையும். நல்ல விஷயத்த வந்து அது காரணம் தெரியாமல் நீங்கள் காரணம் தெரியுங்கிற அவசியம் இல்லை, காரணத்தை நினைவில் வச்சுருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போயிட்டீங்கன்னா காலகாலத்துக்கும் நீங்கள் இந்த மூலிகைகளை சாப்பிட்டு தான் ஆகணும். அது மாற்றம் அடையவே போகிறதில்ல. இடையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த மூலிகைகளெல்லாம் சாப்பிட முடியாத நிலைக்கு நீங்கள் போக மாட்டீங்க. உணவுகளில் வந்து காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி உணவுகள், திட உணவுகள், இந்த மாதிரி உணவுகள் தெளிவாக தெரியுது. அதே மாதிரி நம்ம உணவுகளை வந்து இலைத்தழைகளையும் தேடணும், இலைத்தழைகள் கீரைகள்லையும் தேடணும். பச்சையாக சாப்பிடக்கூடிய கீரைகள் எது அதெல்லாம் தேடணும். ஒரு கைப்பிடி கொஞ்சம் முருங்கை இலை பச்சையாக கொழுந்தாக இருக்கிற அந்த முருங்கை இலையை கொஞ்சம் வாயில் போட்டு சவிச்சு சாப்பிட்ருங்க. இல்லை அது கஷ்டமாக இருக்கா, ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து அந்த மாதிரி முருங்கை இலையும் சேர்த்து அதோடய சுவையை கொஞ்சம் மாற்றுங்க. ராவா அந்த முருங்கை இலையை சாப்பிட முடியல, கசப்பாக இருக்குங்க, கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா அதோடு சேர்த்து வேறு ஏதாவது அந்த அந்த முருங்கை இலையின் தன்மையை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி கூட ஏதாவது பொருளை சேர்க்குங்க. ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க, அல்லது ஒரு ஆரஞ்சு பழத்தை சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து உணவை தயார் பண்ணுறது. தனித்தனியாக சாப்பிடாம ஒரு கூட்டு பொருளோடு சேர்த்து அதை இன்னும் சுவையாக சாப்பிட்றது, அது ஒரு கண்டுபிடிப்பு. இதை சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும், கஷ்டமே இருக்காது. இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பாக அங்கே இருக்கும். இப்படி வயிற்றை நிரப்புவதற்காக அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மூலிகைகளை சாப்பிடுவாங்க. மூலிகை சாப்பிட்டா உடம்புல நோய் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ அதிகமாகும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் அதை சாப்பிடவே முடியாது.
அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடம்பு ஆரோக்கியம், ரொம்ப நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கீரைகளையோ மூலிகைகளையோ பச்சையாக சாப்பிடவே மாட்டீங்க. சாப்பிடவே முடியாது. மனித வாழ்க்கைக்கு அது வரவே வராது. எப்போ அது நடைமுறைக்கு வரும்னா, வயிற்றை நிரப்பணும், இன்னைய உணவுக்கு நமக்கு ஏதாவது சாப்பிட்டாகணும். அதே நேரத்தில் உணவை தேடி நம்ம ஊராகவும் அலைய முடியாது. அப்போ மகிழ்ச்சியாக வாழ முடியாது. போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. போகிற இடத்த நமக்கு சாதகமாக வளச்சிக்கிட்டே இருக்கணும். இருக்கிற இடத்த நம்ம வந்து நமக்கு சாதகமாக மாற்றணும். அப்போ அதுக்கு நம்ம இருக்கிற இடத்துல நிறைய உணவை எப்படி உற்பத்தி பண்ணுறது, அப்புறம் என்னென்ன உணவெல்லாம் நம்ம சாப்பிட்றது, எதெல்லாம் வந்து சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடணும். எதெல்லாம்னா இந்த மாதிரி கீரைகள், மூலிகைகள் இதெல்லாம் வந்து சாப்பிட முடியுமா சாப்பிடுங்க. அப்போ அதன் மூலம் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாகுது. அதன் மூலம்தான் ஆரோக்கியமாகிறது. வயிற்றை நிரப்பணுங்கிறதுக்காக அவங்க ஒன்று சாப்பிட்றாங்க. இன்றைக்கி அதை சாப்பிடுவாங்களா? வயிற்றை நிரப்பணுங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி மூலிகைகளை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு இயந்திர அறிவியல் உலகில் நாம் வயிற்றை நிரப்புவதற்காக கீரைகளையோ மூலிகைகளையோ சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு வேறு உணவுகள் நிறைய இருக்குது. மூட்டையாக அரிசி இருக்குது, மூட்டையாக உங்களுக்கு பருப்பு இருக்குது, சும்மா மூட்டையாக காய்கறிகள் வந்து இறங்குது, பழங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் ஏன் மூலிகைகளை சாப்பிட்ணும்? எனக்கு அந்த அவசியம் இல்லை. வயிற்றை நிரப்புறதுக்கு எனக்கு நிறைய உணவு இருக்குப்பா. நான் எதுக்கு மூலிகைகளை சாப்பிட்ணும்? கீரைகளை பச்சையாக நான் எதுக்கு சாப்பிட்ணும்? அதனால தான் நமக்கு நோய்கள் வந்தது. ஆக வயிற்றை நிரப்ப வேண்டும். அதற்காக நாம் ஒரு உணவு முறை, அதே நேரத்தில் நம்ம அதுக்காக வந்து எதை வேணாலும் நீங்கள் சாப்பிட்றக்கூடாது. ஆடு நீங்கள் வளர்த்துட்ருக்க ஆடை வந்து பலி போடு. ஏன்னா மாடுகள் என்பது என்னவா இருக்குது அப்படின்னா, குறைவான ஆடுகளை தான் வளர்க்கணும். அப்புறம் அந்த ஆடு மாடுகள் வந்து புற்களை மேய்து தரைப்பகுதியை சுத்தமாக வச்சுக்கலாம். அடர்ந்து வளர்ந்த புற்களை வந்து ஆடு மாடுகளே இல்லைன்னு வச்சுக்கோங்க. புற்கள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்ல பசுமையான வாழ்க்கை முறை கொண்டது தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. அவங்க நல்லா மழை பெய்யும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆடு மாடுகளை கொஞ்சமாக தான் வளர்ப்பாங்க. ஏன்னா அப்புறம் அதை பார்த்துக்கிறதே நம்ம வாழ்க்கையாக போகும். அதை பார்த்துக்கிறதுக்காக நம்ம பிறந்தோம்? ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக நம்ம பிறந்தோம்? அதுக்காக ஆடு மாடுகளே நம்ம மேய்க்காமலே இருக்க முடியாது. கொஞ்சம் தான் அதுக்கு நேரத்தை செலவிட முடியும். அதனால் என்ன பண்ணணுன்னா, நிறைய புற்கள் இருக்குது. ஆடு மாடுகளே இல்லைன்னா அந்த புற்களை மனுஷங்க தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அறுத்து அதை வந்து தூய்மையாக வச்சுப்பாங்க. இப்போ ஆடு மாடுகள் இருக்கிறதுனால அதுவே அந்த வேலையை பார்க்குது. இந்த நிலப்பகுதியை, புற்களை உள்ள நிலப்பகுதியை சாப்பிட்டு அதை தூய்மையாக வச்சுக்கிற வேலையை ஆடு மாடுகளே பார்க்குது. 2 கோழியை வளர்த்துட்டோன்னா பூச்சிகளெல்லாம் சாப்பிட்றோம். ஒரு வான்கோழியெல்லாம் வளர்த்துட்டாக்கா சின்ன பாம்பு குட்டியாக இருக்கும்போதே அது சாப்பிட்றோம். விஷப்பாம்பை சாப்பிடுமா என்னன்னு தெரில. நாய் இதெல்லாம் வளர்த்துட்டா அந்த விஷப்பாம்புகளை பிடிச்சிரும். அப்புறம் கோழியை வளர்த்துட்டாக்கா பூச்சி, சின்ன பூச்சி அதை வந்து கிண்டி சாப்பிட்றோம். அதே நேரத்தில் இப்போ கோழிகள் வந்து விளைநிலத்தில் வளர்த்தோம் அப்படின்னா, நம்ம சின்ன செடி வளர்க்கும்போது அது இதாகிடும். ஆனால் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் அந்த கோழிகளால் எந்த தொந்தரவும் இருக்காது. நமக்கு நல்லது தான் ஏற்படும். அது நிலத்தை கிளறி கொடுக்கும். கோழிகள் வந்து நிலத்தை கிளறி கொடுத்து அந்த செடி, கொடி, மரம் இதற்கான வேர் பகுதியை வந்து ஒரு காற்றோட்டமாக மாற்றும். ஆக வந்து அந்த ஆடு மாடுகளை, பறவைகளை, அதாவது கோழிகளை நம்ம வளர்க்கும்போது அது வந்து நமக்கு அதுவும் சேர்ந்து நமது ஒரு விவசாயம் பண்ணும். நிலத்தை வந்து புற்கள் வளராமல் அவ்வளோ பசுமையான உலகம் அது. அப்போ புற்கள்லாம் தினம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை மேய்கிறதுக்கு நமக்கு மாடு தேவை. அதனால் மாடு வந்து நமக்கு சுமை கிடையாது. ஆடு வந்து நம்ம சுமை கிடையாது. இருக்கிற எல்லா இலைகளையும் நம்ம சாப்பிட முடியாது. அப்போ ஆடுகள் சாப்பிட்ற எல்லாத்தையும் நம்மளும் சாப்பிட முடியாது. அதனால் நாம் சாப்பிட முடியாததை ஆடுகள் சாப்பிட்டு போகும். அப்போ அதன் மூலம் உரம் கிடைக்கும். அது வந்து நிலப்பகுதியில் உள்ள புற்களை மேயுது. அதன் மூலம் அது சுத்தமாகுது. கோழிகள் வந்து பூச்சிகளை தின்னுது. நிலத்தில் உள்ள பூச்சிகளை வந்து தின்னுது. நிலத்தை கிண்டி கொடுக்குது. அது காற்றோட்டமாக மாறுது. அதுக்காக கோழியும் அதிகமாக வச்சுருக்கக்கூடாது. காற்றோட்டமாக மாறுது. இப்படி ஒரு நடைமுறை அங்கே நடந்துகிட்ருக்கும். அப்போ நாமளும் வந்து இலைதழலை சாப்பிட்டுட்ருப்போம். இப்படி இலைத்தழைகளை சாப்பிட்றதுனால நம்ம வருமுன் காப்போம். நோய்கள் வருவதற்கு முன்னே நம்முடைய வாழ்க்கை முறை காரணமாக இருக்கிறது. நாம் வந்து நோய் வரக்கூடாதுன்னா அதை சாப்பிடல, வயிற்றை நிரப்பணுங்க. எவ்வளோ வளமான பூமியாக இருந்தாலும் ஒரு கிராமத்தில் அந்த மக்கள் ஒரு 5000 பேர் வசிக்கிறாங்க ஒரு கிராமத்தில்னா, எவ்வளோ வளமான பூமியாக இருந்தால் கூட
தினந்தோறும் உணவை உற்பத்தி அது கொடுக்கும், தினமும் அந்த மக்களுக்கு தேவையான உணவை கொடுக்குன்னு நம்ப முடியாது. ஒரு நல்ல மழை பெய்கிற பூமி, ஒரு கேரளா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கேரளாவாக இருந்தால் கூட ஒரு 5000 பேர் மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராமத்தில் அவர்களுக்கு தேவையான உணவை வந்து தினமும் அந்த ஊர் கிராமம் கொடுக்கும் அப்படின்லாம் நம்ப முடியாது. அதனால் வந்து எதெல்லாம் உணவாக உண்ண முடியுமோ அதெல்லாம் உண்ணணும். சகிப்புத்தன்மை வரும், மன உறுதி அதிகரிக்கும். நீங்கள் தினமும் நீங்கள் புற்களையும் வந்து இலை தழைகளையும் மூலிகை செடிகளையும் சாப்பிட்றீங்க அப்படின்னா வயிற்றை நிரப்புறதுக்காக உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும். உங்களுக்கு நோயே வராது, தொற்று நோயே வராது, கொரோனா வைரஸ்லாம் கிட்ட வராது, கொரோனா வைரஸ் காய்ச்சலே வராதுங்க. நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு மருத்துவமனையே கிடையாது. அப்போ பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. காய்ச்சலே வராது, காய்ச்சல் தலைவலி நோயே வராது. நோயின்னா என்னன்னு கேட்பாங்க. மனித உடல் உறுப்புகள் அப்படி உள்ளுடல் உறுப்புகள்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி மூலிகைகளை சாப்பிட்டு வயிற்றை நிரப்புறதுக்காக தினந்தோறும் மூலிகைகளை அடிக்கடி மாற்றி என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு இவங்களுக்கு என்ன நடக்கும், பாகற்காயை பச்சையாக கூட சாப்பிடுவாங்க, பாகற்காயை பச்சையாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சகிப்புத்தன்மை வந்துடும். இப்போ சர்க்கரை நோயாளிகள் கூட பாகற்காயை ஜூஸ் போட்டு சாப்பிடுவாங்க, பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. அது ஒரு திறமையாக வெளிப்படுத்துவாங்க. இன்றைக்கி வந்து இந்த தவளை பூச்சி கரப்பாம்பூச்சி எல்லாம் வந்து சாப்பிட்றாங்கல்ல, அது ஏன் சாப்பிட்றாங்க? அது ஒரு திறமையாக காமிக்கிறாங்க. அவர் திறமையாக அதெல்லாம் சாப்பிட்றாராம்மா, மற்றவங்கள பயமுறுத்துறாரு. ஒன்றால் செய்ய முடியாது, நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சாப்பிட்றாங்க. கரப்பாம்பூச்சி, மண்புழு, இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா தவளை, அது ஒரு சாகசம் பண்ணுறாராம்மா அவர். பாரு, நான் தவளை சாப்பிட்றேன் பாரு, என்னால் முடியுமா, உன்னால் முடியாத விஷயத்த நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவளையை சாப்பிட்றாரு. தவளையா, கரப்பாம்பூச்சியை. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதில் உணவு உண்பதுலேயும் சாகசம் பண்ணுவாங்க. பாகற்காயை சாப்பிட்றேன் பாரு, பாகற்காயை சாப்பிட்றேன், போட்டி நடக்கும். பாகற்காயை சாப்பிட்றதுல போட்டி நடக்கும். அதுக்காக வந்து ஒரே நாளில் கிலோ கணக்கிலலாம் பாகற்காய் அப்படி சாப்பிட்டு என்ன ஆகும்னா, ஒரு பாம்பு கடித்தா கூட அவங்களுக்கு விஷம் ஏறாதுங்க. ஒரு பாம்பு விஷப்பூச்சிகள் கடித்தா அவங்களுக்கு விஷம் ஏறாது மனித உயிர்களுக்கு. ஏன்னா அவங்க உணவு முறை அப்படி இருக்குது. அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க எதையாவது வயிற்றை நிரப்பணுங்கிறதுக்காக மூலிகைகள் இலைத்தழைகள் சாப்பிட்டு பச்சையாக சாப்பிட்டு நல்ல உடல் வேறு ஆரோக்கியமாக இருக்குது. உழைப்பு எங்கே போனாலும் நடக்கிறாங்க, ஓடுறாங்க. விவசாய நிலத்தில் தினமும் 3 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஆடல் பாடல் காதல் அன்பு பாசம், அப்புறம் மூலிகைகளை உணவாக சாப்பிட்றாங்க, கீரைகளை உணவாக சாப்பிட்றாங்க, பச்சையாக சாப்பிட்றாங்க, பழங்களை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றாங்க, பாகற்காயை பச்சையாக சாப்பிட்றாங்க, வேப்பங்கொழுந்தை சாப்பிட்றாங்க, முடக்கத்தாங்கீரையை சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு உடலில் நோய் பயங்கர ஆற்றல் அதிகமாகி ஒரு பாம்பு கடித்தா பாம்பு செத்து போயிருங்களுக்கு. இந்த மாதிரியெல்லாம் அங்கே நடக்கும். ஒரு இயற்கையான பாதுகாப்பு. நீங்கள் பாம்பை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாம்பு கடித்தா நம்ம செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாம்பு கடித்தா கூட விஷம் ஏறாமல் போயிடும். விஷம் வந்து முறிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். நான் யோசிக்கிறேன், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அது ஒரு இயற்கையான பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் சரி, பாம்பு கடிக்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு கிராமத்தில் வந்து 4800 பேர் இருக்கிறாங்க. அந்த கிராமத்தையே அவங்க சுற்றி வராங்க. முழுக்க எல்லாருமே விவசாயம்தான் பண்ணுறாங்க. அப்படின்னா பாம்பை பார்த்தா அடித்து போட்டுருவாங்க. இவங்க வளர்க்குற நாய்கள் கூட பாம்புகளை பார்த்தா விடாது. அப்படி இருக்கும்போது பாம்புகளே அங்கே இருக்காது. முதல்ல எந்த விஷப்பூச்சி, எப்போதும் அவங்க இயற்கையை தான் பார்த்துட்ருக்காங்க. நாம் இன்றைக்கி வேறு வேலையை பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து பூச்சிகள் அதோட பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கலாம். ஆனால் எல்லாருமே அங்கே உள்ளவங்க எல்லாருமே அந்த நிலப்பகுதியை தான் பார்த்துட்ருப்பாங்க. நிலப்பகுதியோடு ஒரு உறவு இருக்கும் அவங்களுக்கு. தினமும் அவங்க வந்து நடக்கிறதுக்கு செருப்பு கிடையாது, அதனால் பார்த்து நடப்பாங்க. அவங்களாம் செருப்பு போட மாட்டாங்க, பார்த்து நடப்பாங்க. முள்ளுகள் அதெல்லாம் குத்திடக்கூடாது. முள் செடியெல்லாம் வளர்க்க மாட்டாங்க. இந்த கருவேல மரம், சீம கருவேல மரம் அதெல்லாம் அங்கே வளர்க்க மாட்டாங்க. ஒரு நெறிஞ்சி முள்ளை கூட அவங்க அது வந்து அவங்களே திட்டமிட்டு தான் வளர்ப்பாங்க. சும்மா மனம் போன போக்கில் கண்ட இடத்துலலாம் வளர்க்க மாட்டாங்க. இப்படி அவங்க நெறிஞ்சி முள்ளை ஒரு மூலிகை செடியை வளர்க்குற மாதிரி குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வளர்ப்பாங்க. அது பாட்டுக்கு முள் பெருகி நடக்க முடியாமல் முள் குத்திக்கிட்டு எதுக்கு அவஸ்தை? அதனால் வந்து
அவங்க நெருஞ்சி முள்ளும் நமக்கு தேவை, அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குடியிருப்பு பகுதிகளில் வந்து மூலிகை செடிகளை தான் வளர்க்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. மக்கள் வசிக்கின்ற குடியிருப்பு பகுதி தொழில் என 2 பகுதி பிரிக்கப்பட்டிருக்கு. குடியிருப்பு பகுதியில் சாலை ஓரம், அப்புறம் வந்து சின்ன சின்ன இடம்லாம் இருக்கும்ல வீட்டை சுற்றி, அதெல்லாம் வந்து மூலிகை வளர்ப்பதற்காகவே அங்கே அந்த இடம் பயன்படுத்தப்படும். அங்கே வந்து நீங்கள் உணவு உற்பத்தி செய்கிற மரங்களையோ செடிகளையோ நடக்கூடாது. தக்காளி செடி இதெல்லாம் நடக்கூடாது. அதெல்லாம் வந்து விவசாய நிலத்தில் நடணும். உணவு உற்பத்தி செய்கிற செடி கொடிகள் மரங்களெல்லாம் விவசாய நிலத்தில், அது தனி இடம், தொழில் செய்கிற இடம்னு தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். குடியிருப்பு பகுதி, தொழில் செய்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். குடியிருப்பு பகுதிகளில் மூலிகை செடிகள் தான் வளர்ப்பாங்க. மூலிகை செடிகளை வளர்க்கும்போது அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாத்தி கட்டி நெருஞ்சி முள்ளை வளர்ப்பாங்க. மற்றபடி கண்ட இடத்துல அதை வளர்க்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க செருப்பு போட மாட்டாங்க. செருப்பு போடாதப்போ வெறுங்காலோட தான் எங்கேயும் போயிட்டு வருவாங்க. அப்படிங்கும்போது முள் குத்தக்கூடாது. ஸோ பயந்து நடக்க முடியாது. அதனால வந்து அந்தளவுக்கு அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. நோய் எதிர்ப்பாற்றல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நோயே அவங்களுக்கு வராது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, வயிற்று பசியை போக்கணுங்கிறதுக்காக அவங்க மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா மாமிசம் சாப்பிட்டா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகுங்கிறது ஒரு முட்டாள்தனம். அப்படி பார்த்தா சீனாக்காரங்களுக்கு தான் வந்து நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகவே இருக்கணும். அவங்களுக்கு பொசுக்குன்னு ஏதாவது தொற்று நோய் வந்துடுது. அதுக்கு காரணமே என்னென்னாக்கா, அவங்க உயிர்களை கொன்று சாப்பிட்றாங்க. அதாவது மாமிசம் அதிகமாக சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிடாத இதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தான் தொற்று நோய் அதிகமாக வருது. அதனால் மாமிசம் நிறைய தின்னாலோ மீன் அதிகமாக சாப்பிட்டாலோ உங்களுக்கு வந்து நோய் வராது, நீங்கள் உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது சுத்த மூட நம்பிக்கை. அது ஏன்னா நோய்களுக்கு காரணமே என்ன தெரியுமா? வன்முறை உணர்ச்சி தான் காரணம். நோய்களுக்கு காரணம் என்னென்னா வன்முறை உணர்ச்சி, வன்மையான உணர்ச்சி. ஒரு உயிரை கொல்றீங்க, ஒரு ஆட்டை கொல்றீங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மனசில் ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் இருந்தால் தான் அந்த ஆட்டை நீங்கள் கொல்ல முடியும். உங்கள் உணர்ச்சிகளில் அன்பு பாசமே இல்லை, உயிரே இல்லை. ஒரு உணர்வில் வந்து உயிர் இருக்கணும். உணர்வில் இருக்கிற உயிர் என்ன தெரியுமா? அன்பு, பாசம், ஈவு, இரக்கம், கருணை. அது இருந்தால் தான் அந்த உணர்ச்சிகளில் உயிர் இருக்கிறது என்று பொருள். அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஈவு, இரக்கம், அன்பு, பாசம் இதெல்லாம் இல்லை உணர்ச்சிகள் அப்படின்னா அந்த உணர்ச்சிகள் செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆடு மாடுகளெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, மீனெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அப்போ எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. எங்கே? சீனாக்காரங்க. நம்மளாவது குறிப்பிட்டது தான் சாப்பிட்றோம். அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஈவிரக்கமே இல்லை. இன்னும் மனுஷங்க கறி எப்படி இருக்கும் அப்படின்னு கூட ட்ரை பண்ணுவாங்களோ உங்களுக்கு. அது கூட எங்கேயாவது முயற்சி நடக்கும். அது கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். மனித கொழுப்பை வந்து சாப்பிட்ற முயற்சியெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப கொழுப்பை வந்து எடுத்து அது அறுவை சிகிச்சை எங்கே கொழுப்பு அதிகமாக இருக்கோ அதை வந்து அந்த இடத்துல இருக்கிற கொழுப்பை எடுத்து சமைச்சு சாப்பிட்ட கதெல்லாம் இருக்குது. ஆக இப்படி நீங்கள் உயிர்களை சாப்பிடும்போது உங்கள் உணர்ச்சி மறத்து போயிடுது. உங்கள் உணர்வில் வந்து அன்பு பாசமே இல்லை. அது வந்து வன்மையான உணர்ச்சி. ஒரு வன்முறை உணர்ச்சி இருந்தால் தான் உங்களால் ஆட்டை கொல்ல முடியும், கோழியை கொல்ல முடியும், ஒரு முயலை கொண்டு சாப்பிட முடியும்னா உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி தேவை. வன்முறை உணர்ச்சி இருந்தால் தான் ஒரு முயலை கொண்டு சாப்பிட முடியும் உங்களால். அந்த ஈவு இறக்கமே இருக்கக்கூடாது, கருணையே இருக்கக்கூடாது. அந்த வன்முறை உணர்ச்சி தான். அதை வந்து அப்படி ஒரு நிலையை மனித நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அப்படி ஒரு உணர்ச்சிகளை மனித நரம்புகளால், நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் நோய் வந்தது. நோய் ஏன் வந்ததுன்னா வன்முறை உணர்ச்சியால் தான் வந்தது. குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். ஒருத்தருக்கு நோய் வருது அப்படின்னா, ஒரு 30 வயசில் இருக்கார் ஒருத்தர், எனக்கு ஆஸ்மாங்க, எனக்கு வீசிங்க, எனக்கு புற்றுநோய், எனக்கு நீரிழிவு நோய், எனக்கு சர்க்கரை நோய் அப்படின்னா சின்ன வயசில் அவ்வளோ குற்றம் செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். சின்ன வயசில் அவர் அவ்வளோ குற்றத்தை செஞ்சுருக்காரு அப்படின்னு அர்த்தம். என்ன குற்றம் செஞ்சுருக்காரு? நான் எந்த குற்றமும் செய்யலைங்களே அப்படின்னு கேட்கலாம். உணவு குற்றம். நல்லா மாமிசம் சாப்பிட்ருப்பீங்க. அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுருக்க மாட்டீங்க. வீட்டில் வேறு யாரையாவது வச்சு செஞ்சுருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. உங்கள் வேலையை அவங்க செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் குற்றம். அல்லது உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். என்ன கனவுன்னா, கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். பங்களா சும்மா வாங்கி என்ன பண்ணுவீங்க? வீட்டில் வேலையாட்களை நியமிப்பீங்க. வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு வேலையாட்களை நியமிப்பீங்க. அப்போ இது வந்து பண திமிரு தானே. அப்போ நீங்கள் பெரிய வீடு கட்டுவீங்களாம்,
உங்கள் வேலை செய்கிறதுக்கு, உங்கள் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சுப்பீங்களா? நீங்கள் உங்கள் சாப்பாட்டை சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சுப்பீங்களா? ஆக வந்து இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத தொழில். நம்ம செய்யவே கூடாத தொழில் நிறைய இருக்குது. விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது, படைப்பு கலைஞர்களாக கலைகளை தொழிலாக செய்யக்கூடாது. அது மாதிரி வீட்டில் போய் வேலை செய்யக்கூடாது. ஒரு வீடுன்னா அது ஒரு சுதந்திரம், அது ஒரு தனிமை, அது ஒரு ஓய்வு, அது ஒரு எளிமையான நடைமுறைகள் தான் வீட்டில் இருக்கணும். நீங்கள் பெரிய வீடு கட்டிட்டு அங்கே நிறைய பேர் அடிமைகளை, அதுதான் அடிமை தொழில். அது வீட்டு வேலைக்கு நம்ம ஆளை வச்சு யாராவது நீங்கள் வந்து ஒரு 30,000 கொடுக்குறோம், 30,000 கிடைக்குது. பணக்காரங்க வீட்டில் வேலைக்கு பார்த்தா வேலைக்கு போனாக்கா இப்போ வீட்டு பெரிய பணக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, படித்தவங்களே வீட்டில் வேலைக்கு வைக்கிறாங்க. கேட்ரிங் படித்தவங்கள, அவங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவை, எனக்கு நல்லா படித்தவங்களாக வேணும். இந்த மாதிரி ஒரு நடைமுறை இப்போது வந்து நுழைய ஆரம்பிச்சிருச்சு. படிக்காதவங்க தான் வீட்டு வேலை செய்வாங்க, 10 பாத்திரம் தேய்ச்சி. அப்போ இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா, பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க, வெரைட்டி சூப்பராக நல்ல வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும், நிறைய உணவுகள்லாம் சாப்பிட்ணும். நல்ல கேட்ரிங் படித்த பொண்ணாக வேலைக்கு போடு, பையனாக வேலைக்கு போடு, பொண்ணை வேலைக்கு போடு, இப்போ கேட்ரிங் படித்த பொண்ணை வேலைக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இன்னொன்று, வேலைக்கு போகிற வீட்டு வேலை செய்கிறவங்க பெரும்பாலும் பெண்களாக தான் இருப்பாங்க. சரி, அந்த பெண்களுக்கு அங்கே பாலியல் தொந்தரவுகள் நிறைய இருக்கும். வீட்டு வேலை செய்கிற பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் நிறைய இருக்கும். அப்போது 24 மணி நேரமும் அவங்க வேலை பார்ப்பாங்க. வீட்டோடு தங்கிருங்க, அது கொத்தடிமை. இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னாக்கா பணத்திமிரு. இப்போ நான் அதான் சொல்கிறேன்ல, குற்ற உணர்ச்சி தான் நோய். இந்த மாதிரி கனவுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நோய் வரும். நான் பெரிய வீடு வாங்குவேன், நிறைய பேர் தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலையாட்கள் வச்சுப்பேன், வாட்ச்மேன் ஒரு வேலையாள், வீட்டை கூட்டி பெருக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், சட்டி பானை கழுவுறதுக்கு ஒரு ஆள், துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள். இது நடக்குது. எல்லாத்துக்கும் பிரிச்சுடுறான். உன் வேலை துணி துவைக்கிறது, உன் வேலை சமைக்கிறது, உன் வேலை சட்டி பானை கழுவுறது, உன் வேலை கூட்டி பெருக்கிறது, உன் வேலை மாப்பு போடுறது, உன் வேலை இதை அழகுபடுத்துறது, வீட்டை அழகுபடுத்துறது. இது தாங்க பணத்திமிரு, இதுதான் குற்றம். இப்படி ஒரு கனவுகள் உனக்கு இருக்குதா அப்படின்னா உனக்கு நோய் வரும். இதுதான் குற்றம். இந்த குற்றங்கள் வந்து உனக்கு ஒரு கனவுகளாக, ஆசைகளாக உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு சின்ன வயசுலேருந்து. அதனால தான் நீ கஷ்டப்பட்டு படிக்கிற. அதுதான் உனக்கு நோயாக மாறுது. நீ செஞ்ச பாவம் அது. உங்கள் நினைவுகளிலே அந்த பாவம் இருக்குது. உன் நினைவுகள், கற்பனைகள், உன்னுடைய ஆசைகள் அது நடைமுறைக்கு வரலனாலும் நீ அதை பற்றின கற்பனையில் மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அதை நோக்கி போய்கிட்டு இருக்க. அதுவே நோயாக மாறுது. குற்ற உணர்ச்சி தான் நோய். நாம் செஞ்ச பாவம் தான் நமக்கு நோய்களாக வந்து விடியுது. அதனால தான் எளிமையாக வாழுங்க, கட்டுப்பாடுகளோடு வாழுங்க. வீட்டில் வேலை பார்க்குற அந்த வீட்டு வேலையை வந்து தடை போடுங்க. அப்போ எல்லாருமே எளிமையாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி ஏன் வந்து பெரிய வீடுகளை கட்டுறாங்க? யாரை நம்பி கட்டுறாங்க? வீட்டுக்கு வேலையாட்களை போட்டுக்கலாம், அவங்க அந்த வீட்டை பார்த்துப்பாங்க. சமைக்கிற வேலையை அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளோ பெரிய வீட்டை தூய்மை செய்கிற வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அதனால தான் பெரிய பெரிய வீடுகளை கட்டுறாங்க. 100 கோடியிலலாம் வீட்டை கட்டுறான். பெரிய உலக மகா கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணுறாங்க, 100 கோடி 1000 கோடியில் வீடை கட்டுறாங்க. வீடை கட்டி அங்கே சூப்பர் மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டு எல்லாத்தையும், ஒரு வீட்டுக்குள்ளே தேட்டர், வீட்டுக்குள்ளே சூப்பர் மார்க்கெட்டு, வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளேயே 1000 பேர் வேலை பார்க்குறான். ஒரு வீட்டில் வேலை பார்க்குற 1000 பேரா? இது என்னென்னா அரண்மனையில் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்களா, அரண்மனை யார் அங்கே அப்படின்னோடனே ஒருத்தர் வந்துடுவார்ல, அது மாதிரி அந்த அரண்மனை மோகம் தான் அந்த காலத்தில் இருக்குது. ராஜா மாதிரி வாழணும், ராணி மாதிரி வாழணும். அந்த காலத்துலேயே இந்த அரண்மனை எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. நம்ம வந்து ஏன் வந்து இந்த அரசியல், வாரிசு அரசியலில் அவ்வளோ மோகம், ஏன் அரசியல் ஆர்வம்? இது எல்லாம் என்னன்னாக்கா, அரசியல்வாதி ஆகிட்டோம், ஆட்சியாளர்கள் ஆகிட்டோம்னாக்கா நம்ம வந்து ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம். நம்ம வேலை நம்ம யாரங்க அப்படின்னா 10 பேர் வந்து நிற்பாங்க. யாராக நம்மக்கிட்ட வாழாட்டினா அவங்கள வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற அந்த இது தான். அதுக்காக தான் வந்து அப்போ வந்து இந்த தொழில் அதிபர்கள் என்ன பண்ணுறாங்க, இதுக்காக நான் ஆட்சியாளர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு நானே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அங்கே நிறைய பேர், என் வீடெல்லாம் பங்களா மாதிரி இருக்கும், அங்கே 1000 பேர் 100 பேர் கூட வேலை செய்வாங்க. நான் தினமும் ஒரு காரில் போவேன். இது வந்து அரசியல்வாதி கூட வாழ முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு அதுக்காக எங்கள் தொழிலதிபர் போனாலும் அவங்கள மக்கள் கும்பிட மாட்டாங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அரசியல்வாதிகளை பார்த்து மக்கள் கூடுவாங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்பாங்க.
ஆக வந்து தொழிலதிபர்களுக்கு அரசியல்வாதிகளை பற்றி பொறாமையாக இருக்கும். என்னடா நான் எந்த கஷ்டமும் படல, படிக்கவே இல்லை, இந்த அரசியல்வாதி ஆனாக்கா எல்லா வசதியும் கிடைக்கும் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அரசியல்வாதிகள் இப்போ தொழிலதிபர்களே பொறாமப்படுவாங்க. பெரிய பணக்காரங்களே நிறைய ஒரு சினிமாவில் சம்பாதிச்ச பெரிய கோடீஸ்வர நடிகர்கள் கூட அரசியல்வாதிகளை பற்றி பொறாமப்படுவாங்க. அதனால தான் பிற்காலத்தில் அவங்க அரசியலுக்கு வர்றது. ஒரு ஆட்சியாளர் ஆகிட்டால் மக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க. ஆக இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கனவுகளே வந்து உங்கள் கனவுகள், ஆசைகள் அதிலே வந்து குற்றங்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அடிமைப்படுத்தணும் அந்த மாதிரி பேராசைகள் இருந்தனாலே அது உங்களுக்கு நோய் வரும். நீங்கள் வந்து அதெல்லாம் நடைமுறை கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு பிச்சைக்காரனாக கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசில் கோடீஸ்வரன் ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும், பங்களா கட்டணும், அங்கே நிறைய பேர்த்த வேலைக்கு வைக்கணும், நிறைய பேர்த்த வேலை வாங்கணும், யார் அங்கே என்ன 10 பேர் வந்து நிற்கணும், நம்ம காலை பிடிச்சி அமுக்கி விடணும், அப்புறம் பெண்கள்லாம் வேலைக்கு வச்சுக்கணும், அவங்கள வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கணும். இப்படிப்பட்ட கற்பனைகள் ஒரு பிச்சைக்காரனுக்கு இருந்தால் கூட அவனால் அதை அடைய முடியலைன்னா கூட அவன் பிச்சைக்காரனாகவே இருந்தால் அந்த கற்பனையே எனக்கு சுகமாக இருக்குங்க அப்படின்னு நினச்சா கூட அவனுக்கு நோய் வரும். இதான் மனசளவில் தூய்மையாக இருக்கணுங்கிறது. மனதளவில் தூய்மையாக இருக்கணும். நமது இலக்கே என்னவாக இருக்கணும்னா எளிமையாக வாழ்வதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நோய் வராது. அப்போ நீ கற்பனையே செய்ய முடியாது, உன்னால் ஆடம்பரமாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே உனக்கு இருக்கக்கூடாது. அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையே இருக்காது. நீங்கள் ஆடம்பரமாக சொகுசாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, ஆசை யாருக்குமே இருக்காது. அங்கே நீங்கள் நினச்சாலும் வாழ முடியாது. ஏன்னா அங்கே மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு விடும், உலோக உற்பத்தி நின்று போய்விடும், உலோக உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையும் மூடப்பட்டு விடும். ஆக இந்த உலோகங்கள் தான் சொகுசான வாழ்க்கைக்கு காரணம். உலோகங்கள் தான் இப்படிப்பட்ட உலகம். இந்த இயந்திர அறிவியல் உலகின் எலும்பு எது, எலும்பு எதுன்னா இந்த உலோகங்கள் தான். இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு உடலாக நீங்கள் கணக்கிட்டால், கற்பனை செய்து கொண்டால், அதன் எலும்பு எது, அதோட எலும்பு எது? இந்த உலோகங்கள் தான். அதனால் வந்து இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் அவங்களால ஆடம்பரமாக வாழ முடியும் அல்லது சொகுசாக வாழ முடியும், மற்றவங்களை அடிமைப்படுத்தி நாம் வந்து சொகுசாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே உங்களுக்கு வராது, அந்த ஆசைகளே வராது. அங்கே எல்லாரும் ஒன்று தான். உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஒன்று தான், சமந்தான். அங்கே ஏற்றத்தாழ்வுகளுக்கே இடம் இல்லை. நீ பெரியவனா, இப்போ எல்லோரும் விவசாயம் தான் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரே அளவு நிலம்தான், நான் நிறைய நிலம் வச்சுருப்பேன், யாரும் என்ன கேட்கக்கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. நிறைய நிலம் வச்சு என்ன பண்ண போகிற? நிறைய உற்பத்தி பண்ணி அதை வந்து என்ன நீயே திங்க போறியா? ஒரு ஆள் கொஞ்சம் தான் திங்க முடியும். அப்படி நீ நிறைய நிலம் வச்சேன்னா, நிறைய நிலம், எனக்கு 10 ஏக்கர் நிலம் வேணும்ப்பா, எல்லோரும் ஒரு ஆளுக்கு 8 வயசுக்கு மேலே 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் வந்து தன்னுடைய வலிமையை வச்சுக்கிட்டு என் குடும்பத்துக்கு 100 ஏக்கர் நிலம், இதை யாரும் வரக்கூடாது இங்கே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவர் நிலத்தில் 100 ஏக்கர் நிலத்தில் அவரோட குடும்பம் என்ன பண்ணும்? நல்ல பழங்கள் காய்கறிகள்னு சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அவர் மூலிகை சாப்பிட மாட்டார். ஏன்னா மூலிகை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்குது. 100 ஏக்கர் நிலம் இருக்கிறதுனால மூலிகை சாப்பிட வேண்டிய கீரைகளை பச்சையாக சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு டெய்லி பழம் கிடைக்கும், காய்கறி கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும். பத்தாக்குறைக்கு அவர் நிறைய பேர்த்த அடியாட்களாக வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்கள வச்சு அவர் நீ தீயை உற்பத்தி பண்ணுப்பா, தீயை வந்து அணைய விடாமல் பார்த்துக்கோ, நீ ஷிஃப்ட் போட்டு 6 மணி நேரம் வேலை, நீ தீயை அணைய விடாமல் பார்த்துக்கோ, நீ தீயை வந்து உருவாக்கு, தீயை உருவாக்கி கொடுத்துட்டு உன் வேலை முடிஞ்சுது. இப்படி அடிமைப்படுத்தி அவர் சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருவார். நீ போய் என்ன பண்ணு, கடற்கரையில் போய் உப்பு எடுத்துகிட்டு வா அப்படிம்பார். ஒருத்தங்க அதுக்காக நடைபயணமாக போய் கடற்கரையில் போய் உப்பு எடுத்துகிட்டு வருவார். ஆக வந்து இந்த மாதிரி அங்கே அடிமைத்தனம் இருந்தால் ஒருத்தர் வந்து என்ன ஆகுன்னா, அவர் மூலிகைகளை சாப்பிடணுங்கிற அவசியம் இருக்காது. அவருக்கு பழங்களே போதுமானது, நிறைய நிலம் இருக்குது. மற்றவங்கள விட அவர் பன்மடங்கு நிலத்தை வளைச்சி போட்டுட்டார், 100 ஏக்கர் நிலத்தை வளைச்சி போட்டார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவருக்கு வந்து தினசரி நல்ல காய்கறிகள் பழங்கள் நிறைய கிடைக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு கீரைகளை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, கீரைகளை மூலிகைகளை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைஞ்சி போயிடும். அப்போது
அப்போ எல்லார் மாதிரியும் வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்புறம் அவர் எல்லார் மாதிரியும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அவரால் வந்து குளிரை தாங்க முடியாது, வெயிலை தாங்க முடியாது, சீக்கிரமாக செத்து போயிடுவார். அவருக்கு மனித ஆயுட்காலமே குறைஞ்சிரும். ஆக பழங்கள் சாப்பிட்டா மட்டும் நமக்கு ஆயுள் வந்துடாது, நல்ல ஆரோக்கியம் வந்துடாது. நம்ம கீரைகளையும் மூலிகைகளையும் சாப்பிட்ணும். ஆனால் ஆரோக்கியத்திற்காக நம்ம இதை சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடக்கூடாது. வேறு வழி இல்லை, வயிற்றை நிரப்பணும். அதுக்காக நம்ம தினசரி நமக்கு பழங்களும் காய்கறிகளும் கிடச்சிக்கிட்டே இருக்காது. அதனால் வயிற்றை நிரப்புறதுக்கு இந்த கீரைகளும் மூலிகைகளும் நமக்கு தேவை. அப்போ அதுக்கு வந்து ஒருத்தர் நிறைய நிலம் இருக்குது, 100 ஏக்கர் நிலத்தை அவர் வளைச்சி போட்டார். மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் தான் இருக்குது. இவர் 100 ஏக்கர் நிலத்தை வளைச்சி போட்டாருன்னா அந்த 100 ஏக்கர் நிலத்துலேயே அவருக்கு தேவையான பழங்கள் எல்லாமே கிடச்சிரும். அப்போ அவர் மூலிகைகளை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, கீரைகளை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அவருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நோய் எதிர்ப்பாற்றல் குறையும், வாழ்நாள் ஆயுட்காலம் குறையும். ஒரு நோய் உருவாகாமல் கூட இருக்கலாம், ஆனால் நோய் எதிர்ப்பாற்றல் குறையும், உடலில் உறுதி குறையும், மகிழ்ச்சி குறைஞ்சிரும். அவரால் மற்றவங்ககிட்ட சகஜமாக பேச முடியுமா? ஒரு இயல்பாக ஒரு சக மனிதராக பேச முடியுமா? மனித உயிராக பேச முடியுமா? முடியாது. அவர்கிட்ட மகிழ்ச்சி குறைஞ்சிரும். அவரால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எல்லோரும் மாதிரியும் நீ வாழணும். நீயும் நானும் ஒன்று தான், நீயும் நானும் சமந்தான் அப்படிங்கிற உணர்வு இருந்தால் தான் நீ மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். சோறு வேணால் நீ 100 ஏக்கரை வளைச்சி போட்டால் உனக்கு தினந்தோறும் பழம் கிடைக்கும், நல்ல காய்கறி கிடைக்கும், உணவு பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் நீ மற்றவங்களோட சகஜமாக பழக முடியுமா? மகிழ்ச்சி என்பது கிடைக்காது, அன்பு என்பது கிடைக்காது. உன்னை எப்போதும் மற்றவங்க வந்து சபிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ மற்றவர்களின் பார்வைக்கு ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாய், மற்றவர்களின் பார்வையில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்துவாய். அதனால் எல்லோரும் மாதிரியும் வாழணும், எல்லாம் சமமாக வாழணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழணும். பொது உடைமை நடைமுறை அங்கே வேணும். அப்போ தான் வந்து குறுகிய உணர்ச்சிகள் வராது. இந்த குறுகிய உணர்ச்சிகள் வர்றதுக்கு காரணமே என்னென்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான். இப்போ ஒரு குடிசை வீட்டில் இருக்கான், பக்கத்தில் பார்த்தா இவன் மாடி வீட்டில் இருக்கிறாங்க. குடிசை வீடு, மாடி வீடு, ஓட்டு வீடு. அப்போ வந்து எப்படி எல்லோரும் சமம்? எப்படி அப்போ எல்லோரும் ஒருத்தர் நேசிப்பாங்க? மாடி வீட்டில் இருக்கிறவங்க குடிசை வீட்டுக்காரங்களோட பழக மாட்டாங்க, குடிசை வீட்டுக்காரங்களோட தான் பழகுவாங்க. ஓட்டு வீட்டுக்காரங்களோட தான் பழகுவாங்க. இந்த வேறுபாடு, வேற்றுமை, இது வேற்றுமையை விதைக்குது. குடிசை வீட்டில் இருக்கிறவங்க மாடி வீட்டுக்காரங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, ஏக்கப்படுவாங்க. அப்போ அந்த மாடி வீட்டுக்காரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏழ்மையில் இருக்கிறவங்க மனசில் ஏக்கத்தையும் பொறாமையும் விதைக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அப்போ தான் குறுகிய உணர்ச்சிகள் ஏன் வருதுனாக்கா, ஏன் இந்த மனித உணர்ச்சி, குறுகிய உணர்ச்சி, கெட்ட உணர்ச்சி எல்லாம் ஏன் வருது அப்படின்னா பொறாமை, அப்புறம் மற்றவங்களை கெடுக்கிற வேலை எல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் காரணம். அப்போ மக்களை வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ வைக்கணும். அப்போ தான் மனுஷங்க நல்லவங்களாக இருப்பாங்க, மனித உயிர்கள் நல்லவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக இருப்பாங்க. அப்போது ஒருத்தருக்கு உதவி பண்ணுவாங்க, மற்றவங்களை நேசிப்பாங்க. எல்லாரும் ஒன்று தாங்கிற உணர்வே அப்போ தான் வரும். எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும்னா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லா கூடுகளும் பறவைகளுக்கு ஒரே மாதிரி இருக்கா? காக்காவோட கூடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? சின்ன கூடு பெரிய கூடு இருக்கா என்ன? இல்லைல்ல. அதே மாதிரி மனித உயிர்கள் கட்டுகிற வீடுகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் இங்கே மனித உயிர்களிடம் நல்ல பண்பு வளரும், குறுகிய உணர்ச்சி வராது, பொறாமல் வராது. அவங்க வீடு பெருசாக இருக்குது, நம்ம வீடு சின்னதாக இருக்குது, கேவலமாக இருக்குது. அப்போ வந்து பெரிய வீடுக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி வீடு கட்டணும், அதுக்காக என்ன கஷ்டப்பட்டாலும் சரி. அப்போ முழு நேரம் அவங்க வந்து தொழிலே செஞ்சிட்ருப்பாங்க, விளையாட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்னால தான் நம்ம இன்றைக்கி தினசரி விளையாடுறதே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் நல்ல பணக்காரராக இருக்கார், பெரிய வீடு கட்டார், அவரை பார்த்துட்டு மற்றவங்க ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க, குடிசை வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ அவரை மாதிரி நம்மளும் பெரிய வீடு கட்டணும், அப்போ அதுக்காக என்ன பண்ணணும், ரொம்ப நேரம் தொழிலில் உழைக்கணும், அப்போ விளையாடுறதுக்கே நேரம் கிடைக்காம போயிடுது. இந்த மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, மனித வாழ்க்கையை நாசம் பண்ணுகிறது. மனித உடலில் நோய் வருவதற்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் காரணம். ஒருத்தர் பயங்கர பெரிய பங்களா கட்டுறாரு, கார் வாங்குறாரு, அது வாங்குறாரு, இது வாங்குறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி நாமளும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவங்க வந்து தொழிலில் வேலை செய்கிறாங்க. 10 மணி நேரம், 12 மணி நேரம். வீட்டுக்கு வந்தாலும் தொழில், வேலை செய்கிற இடத்துலையும் தொழில், செய்கிற இடத்துலையும் தொழில், தொழில் 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 தொழில், எப்போ பார்த்தாலும் தொழில். அப்போ தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், அதேமாதிரி பெரிய வீடுகளை கட்ட முடியும். அப்போ அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லை, குடும்பத்தினரோடு ஒன்றா உட்காந்து பேசுகிறதுக்கே நேரம் இல்லை.
அன்பு செலுத்துவதற்கு நேரம் இல்லை, பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் இங்கு வேலையாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த ஏற்றத்தாழ்வுகளை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, யாரும் எல்லாருடைய கவர்மெண்ட் தான் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துடணும். எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே அளவு. ஒரு அறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை, ஒரு கழிவறை, அவ்வளோதான் ஒரு வீடு. 10 அடிக்கு ஒரு 10 அடி அகலம், 10 அடி நீளம், அதுதான் ஒரு அறையோட அளவு. இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும். நீ வந்து எவ்வளோ பணம் வேணாலும் சம்பாதிக்கலாம், அது உன்னுடைய திறமைக்கு கிடைக்கிற மதிப்பு. எல்லோரும் ஒரே அளவு பணம் சம்பாதிக்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஏன்னா ஒரு மருத்துவமனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மருத்துவரும் தேவை, செவிலியரும் தேவை, துப்புரவு பணியாளரும் தேவை. அப்போ தான் அது மருத்துவமனை. அப்போ எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் கொடுக்க முடியாது. மருத்துவருக்கு அவருக்கு ஒரு திறமை அதிகமாக இருக்குது, அதனால் அதுக்கு அந்த திறமையை பெறுவதற்கு அவர் கஷ்டப்பட்டுருக்காரு, அதனால் அவருக்கு அதிகமாக சம்பளம் கொடுத்தாகணும். அப்போ அது செவிலியர் அவரோட கொஞ்சம் திறமை உள்ளவர். அப்போ அந்த ஒருத்தர் மருத்துவராக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க. அதுதான் அவருக்கு வந்து அந்த வேலையை செய்கிறக்கான நம்பிக்கையாக தான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளமாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மருத்துவர் என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம்னா நான் எதுக்கு மருத்துவராக இருக்கணும், அந்த செவிலியராகவோ அல்லது துப்புரவு பணியாளராகவே இருந்துட்டு போகிறேன், அதில் வேலை ரொம்ப கம்மி தானே, கூட்டி பெருக்கிறது தானே. இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, ஒரு மருத்துவராக இருக்கிறதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. நோயாளியை குணப்படுத்தலைன்னா அந்த நோயாளிக்கு சொந்தக்காரங்க வந்து அடிக்க வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. அதனால் வந்து அவ்வளோ ரிஸ்க்கை நான் எதுக்கு எடுத்துக்கணும். துப்புரவு பணியாளருக்கு கூட்டி பெருக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி பெருக்கு தான் வேலை, நான் ஏன் துப்புரவு பணியாளராகவே இருந்துட்டு போகிறேன், எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், அது திறமையை அடிப்படையாக கொண்டது. எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது, அது வந்து விருப்பம். டாக்டர் ஆனால் தான் நான் என்னுடைய மனசு அமைதி அடையும் அப்படிங்கிறது அது அவருடைய விருப்பம், அவருடைய தேர்ந்தெடுப்பு. அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் என்னால் டாக்டர் ஆனால் தான் நான் வந்து அமைதியாக இருப்பேன், அது இல்லை. நான் செவிலியர், எனக்கு இதுவே போதும், நான் செவிலியராகவே இருந்துக்கிறேன், எனக்கு இதுவே போதும். நான் துப்புரவு பணியாளர், எனக்கு இதுவே போதும், அது அவருடைய விருப்பம். இல்லை மேற்கொண்டு நீ செவிலியர் ஆகணும்னா அது நீ முயற்சி தான் உனக்கு ஆக முடியும், இங்கே யாரும் தடுக்க போகிறதில்ல. ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செய்கிறாங்கன்னா அது அவங்க திருப்திக்கு உட்பட்ட விஷயம். எனக்கு இது போதுங்க அப்படின்னு நினச்சி தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. யார் வந்து தன்னுடைய வேலையை வந்து தாழ்வாக நினச்சிட்டோ அதை விட பெரிய வேலைகளை வியந்து பார்த்துட்டோலாம் இல்லை. அவங்கவுங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன், நம்மளால் இதான் முடியும். டாக்டர் ஆகிறதுங்கிறது அது அவரால் முடிஞ்ச விஷயம். அது அவருடைய விருப்பமாக இருக்குது. அதற்காக அவர் முயற்சியும் எடுத்திருக்கிறார். அதனால் அது வந்து தொழிலில் உள்ள ஏற்றத்தாழ்வு, ஒரு சம்பளம் வந்து ஒருத்தருக்கு கூடுதல் குறைவு, அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் நீங்கள் வசிக்கிறீங்க பார்த்தீங்களா வீடு, அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும். மருத்துவராக இருந்தாலும் சரி, செவிலியராக இருந்தாலும் சரி, துப்புரவு பணியாளராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் வீடு கொடுக்கப்பட வேண்டும். அது சட்டம் போட்டு நடைமுறைப்படுத்தணும். ஒரு வீடுன்னா இப்படி தான் இருக்கணும், உன் வேலையை நீயே பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடு சின்னதாக தான் இருக்கணும். உன் வீடை நீ பெருசாக கட்டினா அந்த வீட்டில் உள்ள வேலைகளை நீ வெளியாட்களை வச்சு பார்ப்பியா, அதான் பணத்திமிருன்றது. உன் வீடு நீ சின்னதாக தான் கட்டணும், அப்போ தான் உன் வேலையை நீயே செஞ்சுக்க முடியும். நீ ஏன் இவ்வளோ பெருசாக கட்டிக்கிட்டு இருக்கிற, இதில் யார் சுத்தம் பண்ணுவான்? உன்கிட்ட நிறைய பணம் சம்பாதிக்கிறங்கிற திமிரில் நீ டாக்டராக இருக்கலாம், நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதுக்காக நீ பெரிய வீடு கட்டுவியா? அப்போது அந்த வீட்டில் சுத்தம் பண்ணுறதுக்கு நீ ஒரு வேலையாட்களாக நிறைய பொம்பளைகளை வச்சுப்பியா? அப்போ அந்த பொம்பளைகள் வேலை செய்யும்போது நீ வந்து என்ன பண்ணுவேன், ஏதாவது பாலியல் தொந்தரவு கொடுப்ப. ஏன்னா அவள் உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அப்போ இந்த மாதிரியான அவலங்கள். அப்போ பெண்கள் வேலை செய்கிற இடத்துல பெண்கள் மட்டும்தான் வேலை செய்யணும், ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வேலை செய்யணும். அப்போ இந்த வேலை செய்கிற இடத்துல பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் சீண்டல்கள் இதெல்லாம் அங்கே நடக்காது. அப்போ நம்பிக்கையோட பெண்களை வேலைக்கு அனுப்புவாங்க. இப்போ ஏன் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க பெண்களை, அடிமை ஏன் வீட்டோடு நிறுத்துகிறாங்க அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காதல் அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. அப்போ தப்புன்னு நான் சொல்ல வரல, எந்த இடத்துல காதலிக்கணும் அந்த இடத்துல காதலிக்கக்கூடாது. நீ தொழில் செய்கிற இடத்துல காதலை வச்சுக்காத. வேலை செய்கிற இடத்துல பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் வேலை பாருங்கள் அப்படின்னா அது வந்து ஏற்புடையதாக இருக்குது. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல அன்பு, பாசம், உறவுமுறை, காதல், நட்பு எதுக்குமே இடம் கிடையாது. அது சுயநலம் நிறைந்தது. அங்கே வந்து சாப்பாட்டுக்காக தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அங்கே வந்து நீங்கள் அன்பை தேடாதீங்க, பணத்தை மட்டுமே தேடுங்க. அன்பு, நட்பு இதெல்லாம் தேடாதீங்க, காதலை தேடாதீங்க. அப்படின்னா இந்த வீட்டு வேலை செய்கிறாங்கல்ல, அதுவும் எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். அது வந்து அங்கே யாரெல்லாம் இருப்பான், ஒரு வீடுன்னா அங்கே வந்து அந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே இருப்பாங்க. அங்கே போய் நீ வேலை செய்கிற, இன்னொரு வீட்டில் போய் வேலை செய்கிற,
அப்படின்னா அது அவங்களுக்கான வீடு. அங்கே ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே இருப்பாங்க. அங்கே போய் நீ வேலை செய்கிற, நீ ஒரு பெண்ணாக இருந்து வேலை செய்கிற அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. பெண்கள் மட்டுமே பெண்கள் தனியாக வேலை செய்யணும், அங்கே பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைக்கு இது முரணாக இருக்குதுல்ல. வீட்டு வேலை செய்யும்போது அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லோரும் தானே இருக்காங்க. அந்த வீட்டில் அப்பா இருப்பாங்க, பையன் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீ வேலை செய்கிற அப்படின்னா அது வந்து முரணாக இருக்குல்ல. அதனால தான் சொல்கிறேன், வீட்டு வேலைக்கெல்லாம் தடை பண்ணணும். வீடு எல்லாம் ஒரே மாதிரி வீடாக இருக்கணும். ஒரு மருத்துவரோட வீடும் ஒரு துப்புரவு பணியாளரோட வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஒரே அளவு இருக்கணும், ஒரே பெயிண்ட் அடிக்கணும். என் வீடு பச்சை கலர், உன் வீடு மஞ்சள் கலர், என் வீடு நீல கலர் அப்படின்னு பச்சை கலரு சிங்குச்சான் நீல கலர் சிங்குச்சான்ற மாதிரி மனித வாழ்க்கையும் சிங்கி அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கூத்தடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும், ஒரு சீருடை மாதிரி ஒரு சீரான தன்மை இருக்கணும். வீடோட நிறம், வீடோட அளவு, வீடோட அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். என் வீடு இப்படி இருக்கணும், என் வீடு அப்படி இருக்கணும், என் வீடு இந்த பெயிண்ட்டு, என் வீடு அந்த கலரில் இருக்கணும், எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. இந்த வேறுபாடுகளுக்கே இடம் கிடையாது. எல்லோரும் சமம். வீடுன்னு வந்துட்டு அங்கே எல்லோரும் சமம். தொழிலில் வேணால் ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாது. ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாததை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் வீட்டில் வந்து நீ உன் வீடு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. என் வீடு சின்னதாக இருக்கணும், உன் வீடு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. அது அநியாயம், அக்கிரமம், அதுதான் குற்றம். ஏற்றத்தாழ்வற்ற அந்த நிலை தான் குற்றம். அந்த குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். மனித மனங்களில் நீங்கள் குறுகிய மனப்பான்மையை விதைத்தீர்கள், அப்போ தான் திருடுறாங்க. ஒரு வீடு பெருசாக இருக்குது, அப்போ அதை போய் திருடுறாங்க. ஒருத்தனுக்கு வீடே இல்லை, அப்போ அந்த வீடே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறவங்ககிட்ட போய் பறிக்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் பெரிய வீடு கட்டுறீங்கன்னா அது உங்களுக்கானது இல்லை, மற்றவர்களுடைய இதையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து அபகரித்து உங்களுக்கு மட்டுமே சேர்த்து வச்சுக்கிறீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இயற்கை கொடுக்குது, சமமாக கொடுக்குது. அதனால் வீடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். தொழிலில் உள்ள ஏற்றத்தாழ்வு வந்து தவிர்க்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அங்கே வந்து தலைமை ஆசிரியர் இருப்பார், அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கர் இருப்பாங்க, அப்புறம் மற்ற டீச்சர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் துப்புரவு பணியாளர், கடைநிலை எல்லாமே இருப்பாங்க. எல்லோரும் தலைமை ஆசிரியர் ஆக முடியாது, தலைமை ஆசிரியர் செய்கிற வேலையை எல்லோரும் செய்ய முடியாது. அதனால் வந்து அங்கே ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் தான் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும். சம்பளமும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றத்தாழ்வோடு கொடுங்க. தலைமை ஆசிரியர்களுக்கு அதிகமாகவும் மற்றவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி குறைவாகவும் கொடுங்க. ஆனால் இந்த தலைமை ஆசிரியரோட வீடு இருக்குல்ல, அது துப்புரவு பணியாளர், அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர், அலுவலக உதவியாளர், அப்புறம் வந்து பியூனு, அவருக்கு கிளர்க்கு, அவருக்கு என்ன வீடு இருக்குமோ அதே மாதிரி தான் தலைமை ஆசிரியருக்கும் கொடுக்கணும். தலைமை ஆசிரியரோட வீடு வந்து அந்த பள்ளியில் உள்ள பியூனாக வேலை பார்க்குறவரோட வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கணும். வீடுகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நிறம், அந்த வீடுகளுக்கு அடிக்கிற பெயிண்ட்டு அது ஒரே மாதிரி தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளே நீ வந்து வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்களெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிறைய பணம் வந்துச்சுன்னா எனக்கு ஸ்விம்மிங் பூல் தேவைப்படுதுன்னு வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அதுக்கு வந்து தடை விதிக்கணும். அதுக்கு அப்போ என்ன பண்ணணும்? அப்போ ஸ்விம்மிங் பூலில் குளிக்கக்கூடாதா? குளிக்கணும், கண்டிப்பாக எல்லாருமே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும். அப்போ அதை என்ன பண்ணணுன்னா, அதை வந்து பொது உடைமையாக்குங்க. ஸ்விம்மிங் பூலை வந்து பொது உடைமையாக்குங்க. ஒரு 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், ஆண்களுக்கு தனியாக நீச்சல் குளம், பெண்களுக்கு தனியாக நீச்சல் குளம். ஆண்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்டுள்ள நீச்சல் குளத்தில் ஆண்கள் மட்டும்தான் குளிக்கணும், பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நீச்சல் குளத்தில் பெண்கள் மட்டும்தான் குளிக்கணும். அதுமாதிரி ஆண்களும் பெண்களும் குளிக்கிற நீச்சல் குளம் ஒரு தெருவில் இருக்குன்னா இந்த 3 இருக்கணும். ஆண்கள் பெண்களும் குளிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு நீச்சல் குளம் இருக்குது, அங்கே அவங்கவுங்க விருப்பம் அது. அப்போது நீச்சல் குளத்தெல்லாம் ஒவ்வொரு பணக்காரங்க தனக்குன்னே உருவாக்கி கொடுக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் பொது உடைமை. ஆடம்பரங்கிறது தேவை. நம்ம இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு உலகமே உருவாச்சுது. அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஆடம்பரமான தேவைகளை பொது உடைமையாக்கிடணும், மக்களுக்கு பொதுவாக வழங்கிடணும், யாரும் தனியாக உருவாக்கிக்கூடாது. உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ உன் வீட்டில் நீச்சல் குளத்தை உருவாக்காத. நீச்சல் குளம் எல்லாத்துக்குமே தேவை. அந்த நேரத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நீந்துவாங்க, உடம்புக்கு ஆரோக்கியம், உடம்புல நல்லா குளிர்ச்சி அடையும், உடம்புல சூடு தணியும்,
நம்ம வந்து வெறும் பாத்ரூமில் மொண்டு குளிக்கிறோம். அதில் வந்து உடம்புல உள்ள சூடெல்லாம் வெளியே போகாது. அப்போ ஒரு நீச்சல் குளத்தில் குளிக்கிறோம் அப்படின்னா அதுக்காக கிணத்துலையுமே குளிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு நீச்சல் குளம் பாதுகாப்பானது. அப்போ அது எல்லாத்துக்கும் தேவை தானே அது. அப்போது பணம் சம்பாதிக்கிற உனக்கு நீ வச்சுக்கிற அப்படின்னா மற்றவங்களுக்கு அது தேவை இல்லையா? அப்போ என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு 50 பேர்த்துக்கு ஒரு நீச்சல் குளம், 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு நீச்சல் குளம். அப்புறம் வந்து ஆண்கள் பெண்களும் அந்த 100 50 பெண்கள் 50 ஆண்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து குளிக்கிற மாதிரி, விருப்பப்பட்டவங்க சேர்ந்து குளிச்சிக்கிற மாதிரி ஒரு நீச்சல் குளம். இந்த மாதிரி 3 நீச்சல் குளம். இதை வந்து பொது உடைமையாக்குங்க ஒவ்வொரு தெருவுக்கும். அப்போ எவ்வளோ நீச்சல் குளம் இந்த நாட்டில் இருக்கணும்னு நினச்சி பாருங்கள். இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் அப்போ ஒரு 100 பேருக்கு 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு நீச்சல் குளம் ஒரு நீச்சல் குளம், அப்புறம் இந்த 50 பெண்களுக்கும் 50 ஆண்களுக்கும் சேர்ந்து குளிக்க விருப்பப்படுற ஒரு நீச்சல் குளம். இப்படி 100 பேருக்கு 3 நீச்சல் குளம் அப்படின்னா 8 கோடிக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டில் எத்தனை நீச்சல் குளம் இருந்திருக்கணும்னு நினச்சி பாருங்கள். அதை நம்ம உருவாக்கலை. அதை உருவாக்குனா எவ்வளோ வேலைவாய்ப்பு பாருங்கள். அதில் ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. அதை நிர்வகிக்கணும். அதை ஒரு வேலையாட்களை ஒரு வேலையாக ஒருத்தட்ட நிறைய வேலைவாய்ப்புக்கு அது அவ்வளோ வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்குதுங்க. அது நாம் தான் நம்ம கண்ணுக்கு தெரில. மக்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சாலே, அவர்களை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைத்தாலே அவ்வளோ வேலைவாய்ப்புகள் இங்கே இருக்குது. அந்த நீச்சல் குளத்தை உருவாக்குறது, அதில் தண்ணி நிரப்புறது, பராமரிக்கிறது, அந்த வேலையை வந்து யார்கிட்ட கொடுக்கலாம்? அது ஈஸியான வேலை அப்படின்னா அந்த ஓய்வு பெற்றவங்க இருக்காங்களே, வீட்டிலே உட்காந்து சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். ஓய்வூதியங்கிற பேரில் பல ஆயிரக்கணக்கான ரூபாயை மாதம் உட்காந்தே சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுங்க. ஈஸியான வேலை, தினம் 3 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தா போதும். அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக மாற்றுங்க. முதுமை காலத்தில் உழைச்சாங்கனாக்கா அவங்க இன்னும் ஆயுள் காலம் அதிகரிக்கும். சும்மாவே உட்காந்தா சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க. அவங்களெல்லாம் ஏன் சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு இந்த மாதிரி தினமும் நீங்கள் 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். ஈஸியான வேலை. இந்த நீச்சல் குளத்தை நிர்வகிக்கிறது, தண்ணியை நிரப்புறது, அந்த ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணியை நிரப்புறது, மிச்சம் உள்ள தண்ணியை வந்து அந்த செடிகளுக்கு பாய்ச்சிறது. இந்த மாதிரி வேலையை ஒரு 2-3 பேர் சேர்ந்து கூட நிறைய செய்யுங்க. அந்த மாதிரி அப்போது இந்த ஆடம்பரமான தேவைகளை பொது உடைமையாக்கணும். எல்லாருக்கும் அது வழங்கப்படணும். இந்த நீச்சல் குளங்கிறதுலாம் எல்லாத்துக்கும் தேவை. அப்போ எல்லாத்துக்கும் அது வழங்கப்படணும். அப்புறம் உடற்பயிற்சி, எல்லாருமே உடற்பயிற்சி செய்யணும். அதை வந்து கட்டணம் இல்லாமல் வழங்குங்க. அப்போ 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம், 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம். கூட்டமாக இருக்கக்கூடாது அங்கே. ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக உடற்பயிற்சி செய்யுங்க. அதுக்கு ஒரு வேலையாட்களை போடுங்க. அப்புறம் எவ்வளோ வேலைவாய்ப்பு பாருங்கள். அப்போ 8 கோடி மக்கள் கொண்ட இந்த தமிழ்நாட்டில் எத்தனை உடற்பயிற்சி நிலையங்கள் இருக்கணும்? அப்போ எவ்வளோ வேலைவாய்ப்பு தேவைன்னு பாருங்கள். அப்போ அந்த உடற்பயிற்சி செய்வதற்கு வந்து நீங்கள் யோகாசனமும் பண்ணலாம், எல்லா உடற்பயிற்சியும் செய்யலாம், பளு தூக்குறது எல்லாமே செய்யலாம், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு. அப்புறம் அதை தயாரிப்பதற்கு அவ்வளோ தேவைகள் இருக்குது. நீங்கள் 8 கோடி பேருக்கு 50 பேர்த்துக்கு ஒரு 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம் கொடுக்கும்போது இந்த 8 கோடி மக்களுக்கு எவ்வளோ உடற்பயிற்சி கூடம் தேவைப்படுதுன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான உபகரணங்கள், டம்பிள்ஸு, அப்புறம் வந்து நிறைய உபகரணங்கள், அதை உற்பத்தி செய்கிறது, அது சார்ந்த ஒரு தொழில் அங்கே விருத்தியாகும். வேலைவாய்ப்பு, மக்களுடைய அடிப்படை தேவைகளை சரியாக பூர்த்தி பண்ணாலே இங்கே நிறைய வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. இது கட்டணம் இல்லாமல் கொடுக்குறீங்களோ அல்லது ஒரு குறைஞ்ச கட்டணத்தை வாங்கிக்கோங்க, மொத்தமாக சேர்த்து ஒரு 1000 ரூபா, வருஷத்துக்கு 1000 ரூபா கொடுங்க. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். கட்டாயமாக இதை வாங்கிக்கோங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு என்ன வானத்தில் இருந்தால் பணம் வரும்? மக்கள் வரி கொடுத்தா தானே அதுலேருந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு மைதானம் வேறு தேவை. 50 ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், அங்கங்கே சின்ன ஒரு கேரம் போர்டு, அதுக்குன்னு ஒரு கூண்டு, சதுரமாக ஒரு கூண்டு, அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கேரம் போர்டு விளையாடலாம். இப்படி ஒரு செஸ் விளையாடுறதுக்குன்னு ஒரு மேலே வந்து கூரை மாதிரி இருக்கணும். ஒரு சின்னதாக ஒரு 2 பேர் உட்காந்து செஸ் விளையாடுற மாதிரி சின்ன கேப் ஒரு இடம் கிடைக்குது. அங்கே ஒரு செஸ் விளையாடுங்க, அங்கே ஒரு கேரம் போர்டு விளையாடுங்க. ஒரு சின்னதாக ஒரு இடம், அதில் ஏதாவது நீங்கள் வந்து பல்லாங்குழி விளையாடுறதுக்கு கூட ஒரு சின்னதாக ஒரு இடத்த உருவாக்கி வாங்க கொஞ்ச நேரம் பல்லாங்குழி விளையாடலாம். விளையாடுறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். 6 மணி நேரத்துக்கு மேலே தொழில் பண்ணக்கூடாது. காலைல 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் தொழில்.
வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு தயாரிக்கிறதுக்காக நீங்கள் காலைல 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலை உணவு, மதிய உணவு உங்களுக்கு தொழில் செய்கிற இடத்துல கொடுக்கணும். உங்களுக்கு விரும்பின உணவு அங்கே கொடுக்கப்பட வேண்டும். அப்போ நீங்கள் அதில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த உணவுகளை உற்பத்தி செய்யணும், அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா வேலை செய்கிற இடத்துலேயே உணவு கொடுத்தாகணும் அப்படின்னா, அப்போது உணவு உற்பத்தி பண்ணுறவங்க, அதை விற்கிறவங்க, அப்புறம் உணவை சமைக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. இப்படி மனித உரிமைகளை நிலைநாட்டினாலே, அதை நம்ம சரியாக செஞ்சாலே கோடிக்கணக்கான வேலை வாய்ப்பு. இங்கே ஆளே கிடைக்காது, உங்களுக்கு வேலைக்கே ஆள் கிடைக்காது. யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க. பெண்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா பெண்களை அடிமைப்படுத்தவே முடியாது. ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக வேலை பார்க்க விடுங்க. ஏன்னா பெண்கள் வேலை செய்யாததுக்கு, வீட்டிலே இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். போகிற இடத்துல ஏதாவது பெண்களுக்கு பாலியல் உறவுகள், காதல் கீதல், கள்ளக்காதல் ஏதாவது உருவாச்சுன்னா குடும்பம் அமைதி போயிடும் அப்படின்னு ஆம்பளைங்க பயப்படுறாங்க, பொம்பளைங்களும் பயப்படுறாங்க. ஆனால் வேறு வழியில் ஆம்பளைங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுங்க, வேலைக்கு போனால் அங்கே கள்ளக்காதல் ஏற்பட வாய்ப்பே இல்லைங்க. பணம் மட்டும் தான் கிடைக்கும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பொம்பளைங்க மட்டும் தான் வேலை செய்யணும். பொம்பளை வேலை செய்கிற இடத்துல பொம்பளைங்க தான் வேலை செய்யணும். ஆம்பளை வேலை செய்கிற இடத்துல ஆம்பளைங்க தான் வேலை செய்யணும். அப்போ நம்பி அனுப்புவாங்க. படிக்க போகிற இடத்துல காதலுக்கு இடமே இருக்கக்கூடாது. பெண்கள் தனியாக படிக்கணும், ஆண்கள் தனியாக படிக்கணும். அங்கே காதல், கத்திரிக்காய் அதுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை. அப்போ அங்கே படிப்புன்னா அது தனி, அது வேறு. அது மாதிரி அதுக்காக காதல் கூடவே கூடாதா? அதுக்கு வெளியில் வச்சுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல வெளியில் வச்சுக்கோங்க. படிக்கிற இடத்த விட்டுட்டு வெளியில் வச்சுக்கோங்க. வெளியே நீங்கள் காதல் பண்ணுங்கள். அதுக்கு பூங்காக்களை உருவாக்குங்க. காதலிக்கணும், அதற்கு நீங்கள் பூங்காக்களை உருவாக்குங்கள். விளையாட்டு மைதானங்கள் உருவாக்குனா நட்பு உருவாகும், காதலிப்பதற்கான போட்டி உருவாகும். மதியம் 1 மணியோட வேலையை நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேலை விளையாடுவதற்கு நேரம் 1 மணி நேரம், கலைப்படைப்பு திறனை, ஆடல் பாடல் அதுக்கு 1 மணி நேரம். அதன் பிறகு காதல் பூங்கா. காதலிப்பவர்கள் பதிவு செய்து கொண்டு காதலிக்க வேண்டும். திருமணம் செய்து கொண்டவர்கள் பதிவு செய்வார்கள். அப்போ காதல் ஜோடி பொது வழியில் காதலிக்கணும். அதற்கு அவங்க காதல் பூங்கா, அங்கங்கே ஒவ்வொரு காதல் ஜோடிக்கும் ஒரு ரூமு. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போங்க. வீட்டுக்குள்ளே போய் காதல் பண்ணுங்கள், ரொமான்ஸ் பண்ணுங்கள், உடலுறவு வச்சுக்கோங்க. அதாவது எதுவும் உடலுறவு வச்சுக்கலன்னா கூட சும்மா மடியில் உட்காந்து கதை பேசுங்க, இல்லை படுத்து தூங்கிட்டு வாங்க 1 மணி நேரம். கண்டிப்பாக நீங்கள் காதல் பூங்காவுக்கு வந்தே ஆகணும். இதில் அங்கே அட்டண்டன்ஸ்லாம் போடணும். அந்த மாதிரி அந்த மாதிரி மனித வாழணும். அது எவ்வளோ வேலைவாய்ப்பு பூர்த்தி செய்யப்படுது. இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழாமல் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆடம்பர வாழ்க்கை, நாம் மட்டும் நல்லா இருக்கணும், நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், நாம் மட்டும் ஆடம்பரமாக சொகுசாக வாழணுங்கிறக்காக குற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுதான் நோய். நான் சொல்கிற வாழ்க்கை முறையை வாழாதனால தான் நாம் அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க மக்கள். நாமெல்லாம் ஏன் நோயாளிகளாக இருக்கோம்? நாமெல்லாம் ஏன் மகிழ்ச்சியாக வாழலை? நாம் பாவம் செஞ்சிட்டோம். அந்த பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். இன்றைக்கி தனிமையில் இருக்கோம், மகிழ்ச்சியாக இல்லை, பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லை, சந்தோஷமாக சிரித்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ஒரே வீட்லேயே தனித்தனியாக இருக்கிறாங்க, யாரும் யாரோடையும் பேசிக்கிறது இல்லை. அப்புறம் பெண்கள்லாம் அடிமைப்படுத்திருக்கு. பெண்கள் கிடைச்ச தண்டனை அது. நான் சொல்கிற மாதிரி வாழ்ந்துருக்கணும். மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி? நான் சொல்கிற முறைப்படி தான் வாழணும். வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் இயற்கையான தீர்வு. யார் வேணாலும் இதை கண்டுபிடிக்கலாம். யார் கண்டுபிடிச்சாலும் இப்படி தான் இருக்கும். நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், வானத்துலேருந்து நான் வந்தேன்னு நான் சொல்லலை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சுருக்கணும். செஞ்சு அதை நடைமுறைப்படுத்தியிருக்கணும். நடைமுறைப்படுத்தியிருந்தால் அது இப்படி தான் இருக்கும், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். யார் கண்டுபிடிச்சா? இது ஒரு கண்டுபிடிப்பு. நல்லா தெரிஞ்சுக்க, இது ஒரு கண்டுபிடிப்பு. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன பண்ணணும், அதற்கான கண்டுபிடிப்பு தான் இது. அதனால் நம்ம ஏன் நோய் வந்ததுன்னா, இந்த மகிழ்ச்சியாக வாழாமல் இருந்தோம் பார்த்தீங்களா? ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து, குறுகிய உணர்ச்சிகளை மனித மனங்களில் விதைத்து, அதனால் மனித உறவுகளுக்கு இடையில் இடைவெளி ஏற்படுத்தி, வேற்றுமைகளை வளர்த்து, அது பிரிவினைவாதத்தை விதைத்து, அதனால தான் இங்கே மகிழ்ச்சியாக வாழலை. அந்த பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, கேக்கு, சப்பாத்தி, பரோட்டா, சிப்ஸு, வெஜ் பப்ஸு, முட்டாயி, இனிப்பு முட்டாயி இப்படி சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா? இதுதான் குற்றம். போதை உணவுகள், போதைப் பொருள் பயன்படுத்தினீங்களா? அது குற்றம் தானே. போதை உணவுகள் பயன்படுத்தினீங்களா? அது குற்றம் தானே. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் அந்த நோய்கள். நீங்கள் பண்ண பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். நாம் பண்ண பாவத்துக்கு கிடைச்ச
தண்டனை தான் இந்த நோய்கள். இட்லி பூரி, வீட்டுக்கு வீடு இட்லி பூரி பொங்கல், இதை யார் தான் சாப்பிட மாட்டா? நீங்கள் காய்கறி பொரியல் சாப்பிட்டு பாருங்கள், கஷ்டமாக இருக்கும். வேர்க்கடலை சாப்பிட்டு பாருங்கள், கிழங்குகளை அவிச்சு சாப்பிடுங்க. இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிடாதீங்க. அப்போ தெரியும் ஒன்று சாப்பிட்றதே எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு அப்போ தெரியும். அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இன்றைக்கி கஷ்டப்பட்டால் தான் நாளைக்கு சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அப்போ நீங்கள் உணவு உண்றதுலே நீங்கள் கஷ்டப்பட்டு உணவு உண்டிருக்கணும், கஷ்டப்பட்டுருக்கணும். சாப்பிடும்போதே அந்த சாப்பிட்றதுக்காக கஷ்டப்பட்டுருக்கணும். சாப்பிட்றதுனா அந்த நீங்கள் காய்கறி கிழங்குகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடும்போது ஒரு கஷ்டமாக இருக்குல்ல, அது நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக இட்லி பூரி பொங்கல்னு நல்லா ஜாலியாக அப்படி சொகுசாக, அது வேற பெண்களை வேற அடிமைப்படுத்திட்டீங்க. உனக்கு இதுதாம்மா வேலை, உனக்கு சமைக்கிறது தாம்மா வேலை, நீ நாங்கள் ஜாலியாக இருப்போம், டிவி பார்ப்போம் வீட்டில், நீ வேலை செஞ்சுக்கிட்டே இரு, உன் தலைவிதி அதுதான், நாங்கள் இந்த மாதிரி பாவம் பண்ணிங்கள்ல, அதுதான் நோய்கள். அதுக்கு தண்டனை தான் நோய்கள். அனுபவிப்போம் வாங்க.